ஹலோ மக்களே! நேத்து முழுக்க முழுக்க விஜய பத்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு விஜய் ஒரு அறிவிக்க அதாவது அவரு அரசியலுக்கு வந்தா, சிஎம் ஆவுனா, நாட்டுக்காக என்ன செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு 10 கொள்கை நம்மகிட்ட சொல்லியிருக்காருங்க. அவரு சொல்ற கொள்கையெல்லாம் பார்த்தா நம்ம ரொம்ப வரவேற்கப்பட கூடிய விஷயமா இருக்கு. நம்ம அத வரவேத்தே ஆகணுங்க. அதுல முதலாவதா பார்த்தீங்கன்னா, ஆ 60 வயசு உள்ள பெண்களுக்கு, அதாவது மகளிர் ஆ தினத்தினன்று இத வெளிப்படுத்தியிருக்காரு நடிகர் விஜய். அதில மாதம் ரூ. 2500 கொடுக்குறாங்களாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு 8 கிராம் தங்கத்த தராங்களாங்க. அதாவது 1 பவுனு. 3வது பார்த்தீங்கன்னா, புதுசா பொறக்கிற குழந்தைக்கு தங்க மோதிரத்த தராங்களாங்க. 4வதா பார்த்தீங்கன்னா, பொது போக்குவரத்தில ஸ்மார்ட் அவசர பொதுநங்கள் தரப்போறாங்களாங்க. 5வது பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்களுக்கு 5,00,000 நிதி உதவி தராங்களாங்க. ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமா தராங்களாங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இலவசமா பேருந்து நம்ம பயணிக்கலாமா. ஸ்டாலின் லோக்கல் மட்டும் தான் நமக்கு அறிவிச்சிருந்தாங்க. லோக்கல்னா நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம்னா, தஞ்சாவூரோ, திருச்சியா இருந்தாலும், அந்த சுற்று வட்டாரத்த ஒரு 20 கிலோமீட்டரு, 15 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம லோக்கல் பஸ்ஸில் போயிட்டுருக்கலாம். ஆனால் நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா, உலகத்தையே சுற்றிக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்க விட்டுருக்காங்க. அது ஒரு வரவேற்கேற்ற ஒரு விஷயந்தான். பெண்களுக்கு, ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு மட்டும். அப்புறம் அஞ்சலி அம்மாள் விரைவில் நீதிமன்றமாங்க. அதுக்கப்புறம் இருட்டிற பகுதி இல்லாத தமிழகமாங்க. அதுக்கப்புறம் வேலூர் நாச்சியார் படத்திட்டம். இப்படி 10 அறிவிக்கை நம்ம நடிகர் விஜய் அறிவிக்கை தெரியப்படுத்தியிருக்காருங்க. ஸ்டாலின் ஆட்சியில் கூட மகளிருக்கு 1000 உதவி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் கல்வி, எஜுகேஷன் இப்படி சொல்லிட்டு எல்லாம் தரேன்னு சொல்லி ஒன்றுமே பண்ணலை. ஆனால் விஜய் கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். 2026ல் உங்களோட தேர்தலில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கிறத நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். அவங்க கொள்கையெல்லாம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவர் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். இதை சொல்லும்போது கண்டிப்பாக எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாருக்கும் குரல் அடங்கி போயிருக்கோம். என்னடா இவன் வந்தவனே இவ்வளோ இலவசம் தரேன்னு சொல்கிறானே, இவ்வளோ இலவசம் கொடுத்தா நம்மளாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயாக்கோ இல்லை அவங்களுடைய தொண்டர்களுக்கோ நேரம் வயிற்றில் புளியை கரைச்சிருக்கோம். அப்படி தான் அவர் மகளிர் அந்த விழாவில் சொல்லியிருப்பாப்புல. அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஏற்றக்கூடிய விஷயந்தான். முடிஞ்ச அளவுக்கு விஜயை ஆதரிங்க. 2026 வந்துருச்சு. உங்கள் ஓட்டை கையில் இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டில் தான் நீங்கள் ஒரு பட்டன் அழுத்தினா மட்டும்தான் விஜய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் பட்டனை மாற்றி அனுப்புனீங்கன்னா திரும்பவும் ஸ்டாலினோ இல்லை எடப்பாடியோ யாரோ தான் வர வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி 100% வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி போனதால் பிஜேபிக்கு அவர் ஓட்டு விழுவாது. ஆனால் நம்ம தமிழ்நாடு ஆள போகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பிஜேபி தான் இப்போ உள்ளே நேபாளி, பங்காளி எல்லா நாட்டுக்காரும் உள்ளே இறக்கிட்டான். தமிழை நல்லா படிக்கிறாங்க. அவனுங்க தான் இப்போ ஆள்றானுங்க ஆட்சியை. போகிற பக்கம் பார்த்தா தமிழ் என்னமே அழிஞ்சு போயிடும் போலக்கு. பங்காளி, நேபாளி, பீகார் எல்லா நாட்டுக்காரும் சேர்ந்து ஹிந்தியெல்லாம் மறந்துட்டு தமிழ் ஏன் ஊருங்கிறான் கேட்டால் நம்மளாம் வேலை செய்ய முடியாமல் போயிடும் போலக்கு. நம்ம நாட்டை காப்பாற்றணுன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஓட்டை ஒழுங்காக போடணும். 2026ல் கணிச்சு போடணும். புரியுதுங்களா? ஒரு ஓட்டுக்கு காசு வாங்கி மட்டும் போட்டுறாதீங்க. ஓட்டை உங்களோட யூஸ் பண்ணி போடுங்க. யார் தீர்மானிக்கலாம், யார் தீர்மானிக்கக்கூடாதுன்னு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.